மக்களே, நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். இப்போ நான் ஒரு இந்த யூடியூப்பில் எனக்கு இந்த யூடியூப் தான் வருமானம் என்று நான் கிடைக்கிற கண்டென்ட் கிடைச்சோன்னா கண்டதெல்லாம் கதைக்க மாட்டேன். எனக்கு ஏதேனும் ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை என்ற மனதை நோவடித்தால்தான் அதை பற்றி நான் கதைப்பேன். ஏனென்றால் தமிழருக்கிட்ட ஒரு பெரிய வரலாறு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அந்த வரலாறுகள் அந்த இதுகளை மழுங்கடிக்கிற காரியம் வந்தால் தான் நான் கதைப்பேன். மற்றது வேறு நாட்டு அரசியலை பற்றி, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி நான் கதைக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் யாரை பற்றியும் கதைக்க மாட்டேன். சீமானை பற்றியும் கதைக்க மாட்டேன், விஜயை பற்றி கதைக்க மாட்டேன், திமுக பற்றி கதைக்க மாட்டேன், அண்ணா திமுக பற்றி, பாரதிய ஜனதா பற்றி கூட கதைக்க மாட்டேன். எனக்கு தெரியும், நான் கதைக்க மாட்டேன். அது அவங்களோட அரசியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட கணக்க யூடியூப்பர் பார்த்தீங்கன்னா அவை இல்லாத பற்றி கதைப்பினோம். அதில் ஊட்டு அறிவு என்ன நடக்கண்டே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டார், ஆட்சி அமைக்க. அவருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 12 சீட் காணாது. அதையும் சனத்துக்கு விளங்கையில் உங்களுக்கே தெரியும். 94ஆம் ஆண்டு இஞ்ச சந்திரிகா அம்மையாருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அந்த ஆட்சிக்கு. 94 தான் நினைக்கிறேன். இல்லை 2ஆம் தரம் அந்த 94 2000கிட்டயோ தெரியாது. அதுக்கு தான் உங்களுக்கு தெரியும் தானே, வடகிழக்கில் உள்ள அந்த உறுதி கட்சிகளில் ஆதரவு பெற்றவா. அப்போ அந்த டக்ளஸ் அவையெல்லாம் வந்து அவாக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சர் ஆகினது. அதுக்கப்புறம் சந்திரிகா உங்களுக்கு தெரியும், அந்த அவையில்கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமைன்னா இந்த பார்லிமெண்ட்டில் அறுதி பெரும்பான்மையை நிறைய நிலைநாட்டுறாக்க வேண்டி. அதே மாதிரி தான் இப்போ விஜய்க்கும் உங்களுக்கு தெரியும். விஜய்க்கு 12 பேர் வேணும். 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏ வேணும்னு சொன்னால் நீ அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இவர் கொடுக்கணும். சப்போஸ் இவர் அதிமுகவில் இந்த ஆக்கில் எடுத்தால் அப்புறம் என்ன திராவிட கட்சியில் இந்த ஆதரவு வரும். அப்படி இல்லை காங்கிரஸ் இது தமிழருக்கு எதிரான கட்சி இல்லை, அது காங்கிரஸும் இல்லை. அவங்களுக்கு காங்கிரஸுக்கு 5 சீட் தான் கிடக்குது. இல்லாட்டி விசிகா விடுதலை சிறுத்தைன்னா அது என்ன ஒரு புறாடிலே நம்பர் 1 திருமாவளவன், அது 3 2 தான் கிடக்கு. இதுகளை எடுத்து 2 பேர் ஆட்சி அமைக்கிறது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஆட்சி அமைச்சா அது கனகாலம் நிற்காது. விஜயன்ற ஆட்சி நீ அனுப்பியே சொல்லுவேன் பாருங்கள், 5 வருஷம் கண்டினியூ ஆகாது. அப்படி கண்டினியூ ஆகிறேன்னு சொன்னால் கனவேருக்கு இவர் தலை வணங்கித்தான் இவற்ற நிர்வாகத்தை கொண்டு போகலாம். அது இது நான் இப்போயே சொல்லி வைக்கிறேன்டா. அப்புறம் மற்ற ஆக்கள் கண்ட ஆக்கள் எல்லாம் பதிவு போடுங்கள். ஆனால் இதுதான் உண்மை, நீங்களே பார்ப்பீங்கள். ஏன்னா இது திருப்பி ரீஎலெக்ஷனுக்கு தான் போகுது வரையாது. என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இப்போ அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்ந்துன்னா விஜயை விட கூட அவங்கள ஆட்சி அமைக்கலாம். இதுவும் நடக்கலாம், என்னவும் நடக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், கவர்னர் இப்போ கூப்பிடுவார் 7ஆம் தேதி பதவி பிரமாணம்னு சொல்லி போடணும். ஆனால் இவைக்கு எம்எல்ஏன்ற 118 இல்லை. அப்போ இவைக்கு ஒரு 2 கிழமை என்னைக்கு 2 கிழமை கொடுப்பினோம் அறுதி பெரும்பான்மையாக காட்ட சொல்லி. இவை காட்டையில்னு சொன்னால் 2ஆவதாக திமுக தான் கூடின எம்எல்ஏ சீட் வச்சுக்கு அவங்கள கேட்பார் ஆளுநர். அதுக்கும் கொடுக்க இல்லை ஆளுநர். அவங்களும் அறுதி பெரும்பான்மை காட்டில்னா 118 காட்டில்னு சொன்னால் பிறகு ஜனாதிபதி ஆச்சு வந்து அப்போ கவர்னருக்கு 6 மாதம் இருக்கும். அதுக்கு பிறகு எலெக்ஷன் நடத்துகிறோம் திருப்பி. அப்போ நீங்கள் எல்லாம் ஒரு தரம் பொங்காதேங்கோ. விஜய் ஒரு அறுதி பெரும்பான்மை வென்றிருந்தாருன்னா ஓகே, அவற்றை ஆட்சி என்று நம்பலாம். இப்போ விஜய் தான் நல்ல செய்யணும்னாலும் இந்த 12 பேர் குழப்புவாங்க. உங்களுக்கு அது தெரியும், அதுதான் நடக்க போகுது. நானும் கதைக்கையில் இது கனவேர் பிள்ளையாக போடுவீர்கள், அவர் இதை வேண்டுட்டார் எல்லாம் பண்ணுவார்ண்டு இந்த அவர் நினைச்ச மாதிரி செய்யலாம். அதுதான் சொல்ல வரேன். இப்போ அவர் சில நேரம் சிஎம் ஆகலாம். அவர் நினைச்ச மாதிரி மாற்றத்தை கொண்டு வரையிலாது. மாற்றம் கொண்டு வர உங்களுக்கு தெரியும், திராவிட கட்சிகள்லேருந்து 106 107 சீட் எடுத்தது சூப்பர். ஆனால் அந்த அறுதி பெரும்பான்மை கிடைக்காதபடியாக 118 இருக்கபடியாக ஒரு சிக்கலான ஆட்சி நிர்வாகமாக தான் இருக்கும். இதை நான் முதலே சொல்லி வைக்கிறேன். இன்னும் அவர் பதவி ஏற்கையில் நான் முதலே அதை சொல்லி வைக்கிறேன் என்ற பதவியில். அப்புறம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்னத்துக்கு இருந்தால் சொன்னான்னு சொல்லி. இதுக்குள்ள ஒரு விஷயத்தை நான் உங்களை சொல்லணும். இப்போ சீமாண்ட கட்சி நாம் தமிழர் கட்சி ஒரு 12 சீட்டு 13 சீட்டு இங்கே வென்றிருந்தா, 13 எம்எல்ஏ வந்திருந்தா, இப்போ விஜயோடு சேர்ந்து ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு ஆட்சி நடந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். நானும் அப்படி நினச்சி நான் அதை வெல்ல மாட்டேன். நான் ஒரு காண்டி இதண்டே இல்லை. உங்களுக்கு தெரியும், என் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை. ஆனால் இப்போ என்ன நடக்க போகுண்டா, இந்த விஜய் செய்ய வேண்டிய வேலை ஆட்சி அமைக்கிறதுக்கு
என்னுடைய கருத்து சும்மா அந்த உறுதி கட்சிகளை திருமாவளவன், பாமக, காங்கிரஸ் அதுகளை பிடிக்கிற விட அதிமுக தான் கணக்கை வச்சுருக்குது. அவையில்கிட்ட போய் அந்த அந்த அவையில் பங்கு பெற்றால் நல்ல அவைகளை சேர்த்து இந்த ஆட்சி அமைக்கிறதா நிரந்தரமாக இருக்கும். இல்லாட்டி அப்பப்போ கவலும். இந்த 12 பேரும் என்னென்ன கூத்து காட்டுறாங்களோ தெரியாது. 12 எம்எல்ஏ அதை விஜய் பாவம் என்னென்னு சொன்னால் இந்த இவ்வளோ பேர் இந்த 107 பேரை விட இந்த 12 பேர் தான் அவர் இந்த ஆட்சி முடியும் மட்டும் தூக்கி பிடிக்கணும். இல்லாட்டி அவங்க நாங்கள் ஆதரவு வாபஸ் வரோம்னா ஆட்சியை வந்துடும். பெரிய ஒரு சவால் நிறைஞ்ச ஒரு 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 சரியான ஒரு கஷ்டமான இல்லாம சும்மா எல்லோரும் சொல்லலாம் வந்துட்டாருன்னு சொல்லி. ஆனால் இதுக்குள்ள கஷ்டம் நீங்கள் பாருங்க. அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்க. நன்றி.